வயநாட்டில் ஏற்பட்ட சீரழிவுக்கு காரணம் மனிதர்களே, இயற்கை கிடையாது. எனவே இனிவரும் காலங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழாவில் வாட்டிக்கன் நீதிமன்ற நீதிபதி பேசினார். திண்டுக்கல் காஸ்மாஸ் லயன் சங்கம் சார்பில் தனியார் மண்டபத்தில் ஆசிரியர் தினவிழா, மருத்துவர் தினவிழா, வழக்கறிஞர் தினவிழா மற்றும் சுற்றுச்சூழல் தினவிழா உள்ளிட்ட 50 விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு கௌரவித்து பாராட்டு செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வாடிகன் உயர் நீதிமன்ற நீதிபதி சேவியர் லியோ ஆரோக்கியராஜ் அவர்கள் பேசும்போது, பாரத தாயை வணங்குகிறோம் என்று அனைவரும் வெறும் வாயால் கூறுவது உண்மையில் மரியாதை செய்வதல்ல. நம்முடைய இயற்கை வளங்களை அழிக்காமல் அதனை பாதுகாத்து பெருக்கி இயற்கை வளங்களை அழிக்காமல் உருவாக்கியதை பாதுகாப்பது பாரத தாய்க்கு மரியாதை செலுத்துவதாகும். மேலும் வயநாட்டில் ஏற்பட்ட விபத்திற்கு காரணம் மனித பிழை மட்டும்தான். காரணம், அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்பட்டன. இதனால் மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் மரங்களை நட்டு வையுங்கள். காரணம், அப்போதுதான் நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கும், மழை பெய்யும், இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வை வாழ முடியும். அதன் பிறகுதான் நாம் சேர்க்கக்கூடிய பொருட்செல்வம், அறிவுச்செல்வம் ஆகியவை பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்க முடியும். ரோம் நகரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கை 2.5 பில்லியன். மேலும் அங்கு இருக்கக்கூடிய கார்களின் எண்ணிக்கை 5 பில்லியன். சராசரியாக ஒரு நபருக்கு 2 கார்கள் என்ற விதத்தில் உள்ளது. இதன் எதிரொலி அங்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய 90% குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் உபயோகம் அதிகரித்துள்ளது. ஒரு மனிதன் ஒவ்வொரு வருடமும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அளவுக்கு பிளாஸ்டிக் நம் வயிற்றுக்குள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக கேன்சர் மற்றும் பல்வேறு விதமான நோய்கள் அனைவருக்கும் சாதாரணமாக ஏற்படுகின்றன. மேலும் தண்ணீர் மாசுபட்டு குடிக்க முடியாமல் பாட்டில் தண்ணீரை எங்கு சென்றாலும் தூக்கிக் கொண்டு அலைகிறோம். இனி வரும் நாட்களில் காற்றையும் கூட பாட்டிலில் அடைத்து விற்கும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் 8 மரக்கன்றுகளை நட்ட பின்னரே அரசிடம் அனுமதி பெற்று வெட்ட முடியும். ஆகவே அதுபோன்ற கடுமையான சட்டங்கள் நம் இந்தியாவிலும் கொண்டு வரப்பட வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். பாரத தாய் வணங்கும் என்றால் சொன்னால் அர்த்தம் இல்லை. நீ பாரத தாய் எப்படி வணங்க வேண்டும்? அந்த தாய்க்கு கொடுமை செய்யாமல் இயற்கையை போற்றி பாதுகாத்து இயற்கை வளத்தை பெருக்கி நீ அந்த தாய்க்கு மரியாதை செய்ய வேண்டும். அதை விட்டு நான் தாயை வணங்குகிறேன் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே வயநாட்டில் அந்த சோகத்திற்கு காரணம் முழுக்க முழுக்க மனித பிழை மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் செய்த தண்டனை கிடையாது, வேறு யாரும் செய்த தண்டனை. மனிதன் செய்த பிழை. மரங்கள் வெட்டப்பட்டன. இன்றைக்கு அங்க மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். மரங்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் லைட்ஸ் கிளப்பில் மரக்கன்று கொடுக்க இருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். நான் சொல்லுவேன், இந்த பொன்னாடை கலாச்சாரம் இப்ப தமிழ்நாட்டில் போலி கலாச்சாரமாக மாறிவிட்டது. பொன்னாடைகள் தேவையில்லையுமே. நமக்கு தேவை மரக்கன்றுகள் தான். ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் மரக்கன்றுகள். ஒரு 90% குழந்தைகளுக்கு ஒவ்வாமை வியாதி, அலர்ஜி. காரணம், காற்று மாசுபட்டு விட்டது, செயற்கை வாழ்வு பெருகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் பிளாஸ்டிக் உபயோகம்.
ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அளவுக்கு பிளாஸ்டிக்கை உட்கொள்கிறான் என்ற அளவுக்கு நாம் இப்பொழுது பிளாஸ்டிக்கை உண்டு நம்முடைய வயிற்றுக்குள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே கேன்சர் முதல் மற்ற எல்லா விதமான வியாதிகள், கண்ணீர் மாசுபட்டு குடிக்க முடியாத அளவுக்கு ஆகி பாட்டில் தண்ணீர் தூக்கி கொண்டு எங்க வேணாலும் அலைகிறோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நான் சின்ன பையன் பாட்டில் தண்ணியை பார்த்ததே இல்லை. தண்ணியை இந்த மனிதர்கள் சில சமயத்தில் இந்த மாதிரி கொடுமை செய்கிறார். காரணம் மனித சமுதாயம் முழுவதுமே கொடுமையான சமுதாயம் மாறிவிட்டது. அனைத்து மனித நோக்கத்தோடு பார்ப்பது இன்னும் கொஞ்ச நாள் காற்றையே பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி போனால் மனித சமுதாயம் வாழ முடியாது. எனவே சுற்றுச்சூழலுக்கு ஆசிரியர் பொதுமக்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் புதிய கலாச்சாரத்தின் காரணமாக குழந்தை தாய்ப்பாலை கூட குடிக்க முடியாமல் இருக்கின்ற அவலம் அங்கே வெளிநாடுகளிலே வெளிநாட்டினர் இப்பொழுது விழித்துக் கொண்டு விட்டனர். விழிப்புணர்வு வந்துவிட்டது. எனவே ஜெர்மனி போன்ற நாடுகளில் என்ன சொல்கிறார்கள்? நீ ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் 8 மரக்கன்றுகளை நட்டுவிட்டு அரசின் அனுமதி பெற்று ஒரு மரத்தை வெட்டு. இந்த ஜெர்மனியிலே உள்ள சட்டம். இது போல சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். நமது நாட்டிலும் இந்த மாதிரி சட்டங்கள் வர வேண்டும். மரத்தை கண்டவர்களும் கை வைத்து அதை வீழ்த்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இருந்தோம் என்றால் இந்த உலகை காப்போம், அதன் வழியாக நம்முடைய மக்களுடைய எதிர்காலத்தை காப்போம், இந்த மனித சமுதாயத்தை காப்போம். எனவே மருத்துவர்கள், வழக்கறிஞர், பொறியாளர், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லி உங்களை வணங்கி போற்றி ஆசிரியர் கூறி நீங்கள் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை போராளிகளாக மாறுங்கள். லைன்ஸ் கிளப் இனிமேல் மரக்கன்றுகளை மட்டுமே கொடுங்கள். இந்த பொன்னாடி போலி கலாச்சாரத்தை விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.